வணக்கம் மக்களே, இன்றைய ஸ்பெஷல் பரோட்டா. மாவு பிசைஞ்சு வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இதை இப்போ இப்படி எடுத்து உருண்டு போட போகிறேன். எண்ணெயை தடவி வாங்க போட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா இப்படி உருண்டை பிடிச்சி எண்ணெயை ஊற்றி ஊற வச்சு இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து தேய்ப்போம். வாங்க ஊறிடுச்சு, வீசி தேய்ப்போம். டப்பு 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 டப்புன்னு அடிப்பேன். நமக்கு படித்து பழகத்தான் அடிக்கடி அப்படியே அது எலாஸ்டிக்காக விரியும். விரியுதுல கிழிஞ்சிரும். அவன்ட்டெல்லாம் கிழிஞ்சு தான் தேய்ப்பான். அப்படிலாம் இருக்காது, நல்லா கிழிஞ்சிரும். நமக்கே இப்படி ஒட்டுது. நல்லா போட வேண்டாம் அந்த பொடியை வரணும். காமிக்கவா? இப்படி ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுட்டு திருப்பி இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் எண்ணெயை வச்சு ஊற வச்சு இப்படியே எல்லா உருண்டையவும் இப்படி ஊற வைப்போம். எல்லாத்தையும் இப்படி வீசி போட்டாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் வந்து பரோட்டா போட்டுருவோம். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. வாங்க இப்படி எடுத்து வச்சு கையிலேயும் எண்ணெயை தொட்டு பரோட்டா போடுவோம். இங்கே நான் அடுப்பில் கல் போட்டேன். பரோட்டா போட்டுட்டு காமிக்கிறேன். கைட்டே தட்டி போட்டு எண்ணெயை ஊற்றிட்டு வாங்க எடுத்தாச்சு. இதை கையில் வச்சு இப்படி குத்தி இதில் போடணும். வாங்க டேஸ்ட் பார்ப்போம். இப்படி போட்டு எடுத்துட்டு கையில் வச்சு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து இப்படி லேயராக நல்லா கடை பரோட்டா மாதிரி இது இப்படி வருது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க. வெஜ்ஜு சால்னா வச்சுருக்கோம். உண்மையாக வேறு